ஆ, இன்னைக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணும்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இப்பெல்லாம் பாரிஸோட ஒரு ஸ்டைல் தான் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப கர்லியா இருக்கும். என்ன கேட்டா உன் முகத்துக்கு அந்த ஸ்டைல் நல்லா சூட் ஆகும். நீ ரொம்ப அழகா தெரிவ. செய்யவா? நிஜமாவா? நான் நிஜமா தான் சொல்றேன். அது இருக்கட்டும். நீங்க டிவில ஐயோ, அது பாப்பீங்களா? வேஸ்ட். இப்பெல்லாம் அது ஃபேஷன் கூட கிடையாது. எந்த காலத்துல இருக்க நீ? இந்த காலத்துக்கு அதெல்லாம் சூட் ஆகாது. சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ அதே செய்யுங்க. ஏய், அப்போ டேட்டுக்கு போறியா? இல்ல இல்ல. ஆ, நீ பொய் சொல்ற, கண்ணு காட்டி கொடுக்குது. சரி, பாரிஸ் ஸ்டைலே நான் இப்ப பண்ணி விடுறேன். பிங்க் லிப்ஸ்டிக் எங்க? இதுவா தான் இருக்கும். நம்பர் 3, நம்பர் 4. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? 당신은 향기로운 봄이군요. 꽃잎이 가득 날 이끄네요. 그대의 품 안으로 빠져가요. 당신이군요. 내가 기다려온 그 사랑 나 혼자 얼마나 외로워. இப்ப பாடுறாங்களா, அவங்க எப்படி இருக்காங்க? அந்த பொண்ணுக்கு கண்ணு ரொம்ப பெருசா இருக்கு. அப்புறம் நீளமான முடி இருக்கு. கான்செப்ட் நல்லா இருந்துச்சுல்ல? இங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப நாள் ஆகுது. அம்மா, நீ ஹேர் ஸ்டைல் எதுவும் பண்ணியா என்ன? ஏன், என்னாச்சு? உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பசிக்கல? இங்கே எனக்கு பிடிச்ச கடை அவ்வளவா எதுவும் இல்லை. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வரும்போது எப்போவும் ஒரே கடைக்கு தான் போவேன். அங்கே காஃபி நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஆ. உனக்கு லே பென்சியோன்னா என்னன்னு தெரியுமா? ரோடின்னு ஒருத்தர் ரெடி பண்ண ஸ்கல்ப்சர் அது. அதோட அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதோட நகம் கூட ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் தானே பார்க்குறேன். நான் அதை படித்தேன். பார்க்குறதுலாம் ஞாபகத்தில் இருக்காதுல்ல, அதனால தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ கார்டனில் இருக்கல பூக்கள், அதையே எடுத்துக்கோயேன். அதோட பியூட்டி ஸ்பாட் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். தொட்டு பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் என் அப்பாவோட முகம். இந்த உலகத்தில் நான் ரொம்ப நேசிச்சது எங்கள் அப்பாவை தான். அவரை நான் இன்னும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துருக்கணும். அவங்க ஃபேஸ் எல்லாம் நான் பார்த்ததால என்னால் இப்போவும் ஞாபகம் வச்சுக்க முடியுது. நீ ராத்திரியில பார்க்கிங்ல வேலை செய்யற, அப்ப பகல்ல என்ன பண்ற? பகல் நேரத்துல என்ன பண்ணுவேன்னா தண்ணி கேன் போடுவேன், அவ்வளவுதான். இப்ப விடு, இன்னும் சின்ன வயசுல என்ன பண்ணிட்டு இருந்த? நானே கெஸ் பண்ணட்டா? சின்ன வயசுல நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கல்ல, ரெஸ்டே இல்லாம வாழ்ந்திருக்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற?
இப்போ நீ என்ன இக்னோர் பண்ணதான் நான் எடுத்துக்கணும் அதானே? என்கிட்ட இப்போ ஆனஸ்டா பேச உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஆனா உனக்கு அதை பத்தி கவலை இல்லைல்ல? இல்ல, எனக்கு கவலையே இல்ல. நான் எதுக்கு அதெல்லாம் யோசிக்கணும்? ஆனா காலையில நீ என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியும். அது என்னமோ உண்மைதான். தினமும் நான் என்னெல்லாம் சாப்பிட்றேங்கிறது எல்லாருக்குமே நிச்சயம் தெரியும். சரி, நான் அப்ப போறேன். என்னால நீ இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிடு. உனக்கு ஏதாவது தொல்லை கொடுத்துருந்தேன்னா அதுக்கும் என்னை மன்னிச்சிடு. குட் பை. எனக்கு இப்போ 30 வயசு. நான் பாக்ஸரா இருந்தேன். அது என்னோட சின்ன வயசுல. இப்போ நான் அப்படிலாம் இல்ல, ரொம்ப மோசமாயிட்டேன். எதுவும் சரியா இல்ல. ஆனா நான் இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் இதுதான் எனக்கு வேண்டியதை செய்யணும். அதனாலதான் நீ கேட்டப்போ சொல்லல. உங்ககிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. நான் உன்னை இக்னோர் பண்ணணும்னு நினைக்கல. உன்னை கஷ்டப்படுத்திருந்தா சாரி. சரி, குட் நைட். Okay, sir. Thank you so much. Have a good day. And thank you for calling. Yes. வாங்க உட்காருங்க. உனக்காக ஒரு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன். இது என்னது சார்? முன்னாடியே ஏன் சொல்லல? போன வாரம் தான் உன் பர்த்டே முடிஞ்சதா? அது எனக்கே ஞாபகம் இல்லை. இருந்தாலும் தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்த வாரம் நைட் டின்னர் போலாமா? நம்ம 2 பேரும் மட்டும். நான் போய் என் வேலையை பார்க்குறேன் சார். ஆ. நீங்க இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. டேய் என்னடா, திரும்ப ஜிம்முக்கு வந்துறேன்டா. எனக்கு பாஸுக்கு எல்லாம் நீ தேவைடா. அது உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம எல்லாத்தையுமே முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க. உன்கிட்ட நான் உன்னை கேட்குறேன், இவ்வளோ நாள் நீ எங்க இருந்த? இங்க பாருடா, நான் உன் அளவுக்கு பெருசா எதுவுமே கத்துக்கல. அதை நான் உன்கிட்டயே ஒத்துக்கிறேன். நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்த தெரியுமா? ஆனா என்ன, இப்ப பாக்ஸிங்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் யாரும் அதை பாக்குறது இல்லடா. ஏசியன் சாம்பியன் இருக்கானே, அவனுக்கே வருஷத்துக்கு 3 தான் கிடைக்குது. இங்க பாரு, அதனால தான் சொல்றேன், வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணு. நீ உன் கையில இருக்கிற பவரை நீ தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அதை நினைக்கும் போது எனக்கு காண்டா இருக்கு தெரியுமா? எதுவும் சொல்ல மாட்டேன். அப்ப இங்க இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. பாஸ், நான் ஜெயில்ல இருந்தேன், அதான் வரல. என்ன?
4 வருஷம் 3 மாசம் இருந்தேன்.